வந்தே மாதரம். அம்மா அனுஷியா, நம்ம நாடு கூத்தாடிக்கிட்ட மாடி ரொம்ப கெட்டு போச்சு. தமிழ்நாடு கூத்தாடிக்கிட்ட மாட்டி ரொம்ப 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 கெட்டு போச்சு. நீங்கள் போய் விஜய்க்கெல்லாம் ஆதரவு கேட்காதங்க. ஒரே ஒரு கண்டிஷன் போடுங்க அவருக்கு. விஜய்க்கு ஒரு கண்டிஷன் போடுங்க. அவர் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்னும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு முழுமையான உண்மைகள் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் விஜய்க்கு போய் ஆதரவு சேர்ந்துருக்கீங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த கூத்தாடி நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சான்னா இவன் உடனே என்ன பண்ணணும்னா, பரந்தூரில் ஒரு 13 கிராம மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வாழ்வாதாரமே போச்சு, எங்கள் ஊர்லேயே அகதிகளாக்கிட்டாங்க, இங்கே வந்து பெரிய விமான நிலையம் வரப்போதான், ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 35 வயது ஊராட்சி மன்ற தலைவி தற்கொலையே பண்ணிக்கிடுச்சு. நான் இது வரைக்கும் 9 தீர்மானம் போட்டு அமைச்ச கிராம சபையிலேருந்து அதை அந்த அரசாங்க கவனிக்கல, தற்கொலை பண்ணிக்கிட்டு. அதனால் உங்கள் விஜய் நேராக பரந்தூரில் போய், இங்கே விமானம் வராது, இங்கே இருக்கும் மக்களுக்கு நான் அகதியாக போக விடமாட்டேன், வந்தால் நான் கராத்தாவையில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போராட சொல்லுங்கள். நீங்களும் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி துப்பாக்கி வச்சுருந்தா கூட வச்சுக்கிடுங்க. அதனால் பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது, அந்த 13 கிராம மக்களை காப்பாற்றுங்க. அப்புறமா விஜய் இந்த கூத்தாடி பின்னால் போகலாம். அவர் காப்பாற்றிட்டாருன்னா. சும்மா நான் கூத்தாடி வேண்டாம் சாமி, வேண்டாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம், ஜெயகன்.